இட்லி அரிசிலாம் காலி ஆகிடுச்சு. அதனால் சரி வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு வேலை வந்து இட்லிக்கு அரிசி ஊற வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஒரு 4 கப்பு அரிசி போட்டுட்டு 1 கப்பு வந்து உளுத்தம்பருப்பு போடுவேன். இன்றைக்கி வந்து 1 கப்பு எக்ஸ்ட்ராவே போட்டிருக்கேன். கொஞ்சம் ரோஷன் மீதியெல்லாம் 2 பேருமே கொஞ்சம் டிஃபன்லாம் கொஞ்சம் சாப்பிட்றாங்களா, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டதுனால அவங்களுக்கு பசிக்குதுன்னும் போது கூட தோசை ஊற்றி கொடுத்துருவேன். அவங்களுமே சாப்பிட்டுக்கிறாங்க. கூழுக்கு வந்து ஒரு 1 1/2 கப்பு வந்து ராகி மாவு வந்து போட்டிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைமாக வந்து காய்ச்சிறேன். எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல. அம்மா சொன்ன மாதிரியே காய்ச்சிருக்கேன். இதை அப்படியே தண்ணி போட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். காலையில் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வந்து கூழ் காய்ச்சிட்டு அடுத்த நாள் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் அதுமாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு வந்து அரிசி வந்து ஊற வச்சுட்டு சாப்பாடுமே ரெடி பண்ணிவிட்டேன். முருங்கைக்காய் வந்து பொரிச்சு குழம்பு தான் வந்து வச்சுட்ருக்கேன். இன்றைக்கி சமையல் வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே முடிஞ்சிடும். 2 வேளைக்கு சேர்த்தே சமைச்சிருக்கேன். மதியம் சாப்பாட்டுக்கு அதுக்கப்புறம் நைட்டுக்குமே வந்து சாப்பாடு தான் செஞ்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா போட்டு ரெடி பண்ணியாச்சு. இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். நைட்டுக்கு அரைச்சிட்டுனா கூட காலையில் கூட செய்ய மாட்டோம்னு நினைக்கிறேன். காலையில் கூழ் குடிச்சிட்டு நைட்டுக்கு தான் இட்லியோ தோசை ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணலான்னு இருக்கும். எல்லாமே கொஞ்சம் சேர்த்து செஞ்சாச்சா ஒரு வேளை நமக்கு மிச்சமான மாதிரி இருந்தது. கொஞ்சம்